ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே மாற்றிக்கங்க. எந்த எண்ணம் சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய அதாவது ப்ரைம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 25 640 வந்து ஃபஸ்ட் லெவல் ஆகும் இன்றைக்கி. 670 680 2வது லெவல். இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது வந்து 2வது லெவல். இங்கே ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. எல்லோரும் என்னென்னா, சார் இவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் 150 பாயிண்ட் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை இந்த மாதிரி எண்ணம், அதாவது நீங்கள் நினச்ச இடத்துல தான் மார்க்கெட் வந்து திரும்பிடணும், அதே மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இடத்துல கரெக்டாக அதுக்கப்புறம் ரிவர்ஸாக அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் போகக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் அதோட ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அது மாதிரி எண்ணம் இருந்தால் இன்றைக்கே மாற்றிங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள். அதாவது அது யார் இதுவரையிலும் இந்த தேதி வரலும் யாரும் மார்க்கெட் இதுதான் எண்டு, இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு கணிச்சதாக கிடையாது. மேபி ஒரு சில டைமில் அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்டில் திரும்பும். ஆனால் எல்லா நேரமும் அதே மாதிரி திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 100 வரல நம்ம போவோம் கணிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிட்வீன் த கேப் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அடித்து நம்ம வெளியே வரணுமே தவிர மொத்தமே 100 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப நாள் சஸ்டெண்ட் அப்படி நிற்க முடியாது, அப்படி ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா சாத்தியமே கிடையாது அது. ஏன் இந்த 100 பாயிண்ட் இங்கேருந்து இன்னொரு 300 பாயிண்ட் அதிகமாக போச்சு, யார் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகே, ஸோ நமக்கான கிடைச்சது என்னவோ அதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம கேபிட்டலில் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுற வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க.